பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிட்ரரி ஃபார்ம்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைம் அண்ட் மீட்டர், ரிதமிக் பேட்டர்ன், இதில் இருக்கிற சப்டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டரிக் அப்படின்னா என்னென்னா, ஆர்ட் ஆஃப் யூஸிங் லாங்குவேஜ் எஃபெக்டிவ்லி இன் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங். ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயம் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு காம்படிஷன் கொடுக்குறோன்னு நினைக்கிறோன்னா, அதை வந்து எப்படி எஃபெக்டிவாக எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்தில் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸை தான் ரெட்டரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரெட்டரிக் அப்படின்றதுல வந்து நிறைய டிவிஷன்ஸில் வரும். இது முக்கியமாக லிட்ரேச்சர், பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ டே டு டே கான்வர்சேஷன் கம்யூனிகேஷனில் கூட ஒரு எசென்ஷியலான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மீனிங்கை கன்வே பண்ணுறதுக்கும் நம்மளோட இமோஷனை கன்வே பண்ணுறதுக்கும் நிறைய இதில் டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் இப்போ ஒரு கான்வர்சேஷனில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரெப்பிட்டேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதில் வந்து ஒரு ரைமிங்கான வேர்ட்ஸ், அதில் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான எலமெண்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியுதோ அப்படி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட, டோன் சேஞ்சஸோட நம்மளோட ரைட்டிங் இல்லை நம்மளோட ஸ்பீக்கிங்கை வந்து ஆல்டர் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் ரெட்டரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசடினா என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் தி சவுண்ட் அண்ட் ரிதம் ஆஃப் லாங்குவேஜ், பர்டிகுலர்லி இன் பொயட்ரி. இப்போ வந்து நம்ம ஒரு பொயட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை பொயட்ரின்னு நம்ம எப்போ நம்புவோன்னா, அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நார்மலான ஸ்டேட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பார்த்த உடனே, ரீட் பண்ண உடனே கொஞ்சம் கேட்சியாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் அதில் ஒரு இமோஷன் கேரி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு பொயட்டிக் டிவைஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஏதோ ஒன்று அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தான் அதை பொயட்ரினே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக ஒரு 4 லைன் யாரோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம போம்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பொயட்ரி அப்படின்றது எப்போ வரும்னா, அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற சவுண்ட் அண்ட் ரிதம் ஆஃப் லாங்குவேஜ், லைக் அதில் வந்து ஒரு மீட்டர், ரைம், ஸ்ட்ரெஸ், இன்டோனேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணுறது. நார்மலி ஒரு வேர்ட், ஒரு இமோஷனை நம்ம கன்வே பண்ணுறதுக்கும் பொயட்டிக்காக அதை கன்வே பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் என்ன மாதிரியான வேர்ட்ஸ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, என்ன மாதிரியான வேர்ட் போட்டால் அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும், கரெக்டாக என்னோட இமோஷனை நான் கன்வே பண்ண முடியும், அது நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து பொயட்ரியாக மாறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசித்து அதில் இருக்கிற சவுண்ட் அண்ட் ரிதம் ஆஃப் லாங்குவேஜை கான்ஷியஸாக கொடுக்கறது தான் ப்ராசடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் ஒரு சவுண்ட் அண்ட் ரிதம் ஆஃப் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? டோட்டலி 12 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அலிட்ரேஷன். எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, ரிப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட் இன் வேர்ட்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா, அதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸோட இனிஷியல் லெட்டர், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேமாக வர்றது தான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ ஷெல்ஸ் பை த ஷீ ஷோர். ஓகேவா? இதில் வந்து எல்லாத்துலேயும் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சென்டென்ஸில் ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? இதை தான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன்டிதேசிஸ். இது என்ன அப்படின்னா, இது ஒரு ரெட்டாரிக்கல் டிவைஸ் தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கான்ட்ராஸ்டான ஐடியாஸை வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் அதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஒரு சென்டென்ஸில் 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள் ஒன்றா இருக்கிறது தான் ஆன்டிதேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட இம்பார்ட்டன்ஸ், இதோட எசென்ஷியலான ஒரு பார்ட், க்ரூஷியலான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, கான்ட்ராஸ்டான 2 விஷயமும் நீட்டாக பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? அது ரெண்டுமே அழகாக ஒரு சென்டென்ஸில் பேலன்ஸ் ஆகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அண்ட் இட் வாஸ் த வர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இது சார்ல்ஸ் டிக்கன்ஸோட டேல் ஆஃப் டூ சிட்டிஸில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் லைன் தான் இது. இட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் இட் வாஸ் தி வேர்ஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இதில் வந்து 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது ஒரு நல்ல நேரம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதே நேரம் இது ஒரு கெட்ட நேரம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே லைனில் 2 விதமான கான்ட்ராஸ்டான ஆப்போசிட்டான விஷயங்கள் பேலன்சிங்காக இருக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்டாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான லைன்ஸை தான் ஆன்டிதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அப்போஸ்ட்ரோஃபின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்பீக்கர் வந்து, அதாவது ஒரு பொயட் வந்துட்டு ஒரு ஆப்சண்ட் ஆர் இமேஜினரி பர்சனை பற்றி அட்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா ஒரு பெர்சானிஃபைடு ஆப்ஜெக்ட், அதாவது
ஹியூமன் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லை இறந்து போன இந்த உலகத்திலே இல்லாத, இல்லை இந்த உலகத்தில் உருவாகவே இல்லாத ஒரு இமேஜினரியான ஒரு பர்சனை பற்றி சொன்னாலோ, அதுதான் அப்போஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஓ டெத். டெத் அப்படின்றது ஒரு அப்ட்ராக்ட் இல்லையா? அந்த இமோஷன் வந்து நம்மளால் கண்ணில் காட்ட முடியாது. அதுக்கு ஒரு உருவம் இருக்கான்னா இல்லை. அது மனுஷங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரியான எலமெண்ட் இல்லை ஆப்சண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பர்சானிஃபிகேஷனோட சொல்கிறது தான் அப்போஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அசனன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவ்வல் சவுண்ட் அண்ட் வேர்ட்ஸ். வவ்வல் சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சென்டென்ஸில் கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்கல் டோன் கொடுக்கறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, த ரெயின் இன் ஸ்பெயின் ஸ்டேஸ் மெயின்லி இன் த பிளெயின். ஸோ ரெயின், ஸ்பெயின், மெயின், பிளெயின் இந்த மாதிரி கண்டினியூஸாக வவ்வல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இது வந்து கேட்குறதுக்கு ஒரு மியூசிக்கல் டோன் மாதிரி இருக்கும். ஒரு அந்த போமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெமிலியரான ஒன்று தான் மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா என்னென்னா, கம்பேரிசன் ஆஃப் டூ அன்லைக் திங்ஸ் வித்தவுட் யூஸிங் லைக் ஆர் அஸ். ரெண்டு வித்தியாசமான ஒன்று போல் இல்லாத ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? லைக்கோ இல்லை அஸ் அப்படின்ற அந்த வேர்டை வச்சு ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டைம் இஸ் அ தீஃப். டைம் அப்படின்றது ஒரு தீஃப். கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? டைமை வந்து தீஃபோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் தீஃபோட கம்பேர் பண்ணுறாங்க? திருடன் வந்து எப்படி எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவானோ, அதே மாதிரி டைமுமே நம்மளோட எனர்ஜியாக இருக்கட்டும், நம்மளோட யூத்தாக இருக்கட்டும், நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டைமும் திருடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிமிலி அப்படின்றது என்னென்னா, அதே மாதிரி தான் ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை ஒன்றா சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? லைக் இல்லைன்னா அஸ், இந்த ரெண்டு வேர்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு அந்த சென்டென்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லிங்கிங் வேர்ட் மாதிரி இந்த லைக் இல்லைன்னா அஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹெர் ஸ்மைல் வாஸ் ஆஸ் பிரைட் ஆஸ் த சன். ஸோ அவளோட ஸ்மைல் வந்துட்டு சன் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அஸ் அப்படின்ற அந்த லிங்கிங் வேர்டு, ஒரு கனெக்டிங் வேர்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இந்த அஸ் ஆர் லைக்கை பார்த்தோன்னே நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லி ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ரீட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ட்ராடிக்டரியாக ஆர் அப்சர்டாக நம்மளுக்கு தோணும். அதில் எதுவுமே மீனிங் இல்லாத மாதிரி. பட் அதை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணும்போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதில் ஒரு டீப் ட்ரூத் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஐ மஸ்ட் பி க்ரூயல் டு பி கைண்ட். ஸோ இதில் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்கள். ஐ மஸ்ட் பி க்ரூயல் டு பி கைண்ட். ஸோ நான் இப்போ க்ரூயலாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை கைண்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களான்னு ஒரு கொஷின் வரும். ஏன் ரெண்டு விஷயத்த ஒன்றா கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு கொஷின் வரும். இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்கள் ஒன்றா இருக்கிறத பார்த்த உடனே அது ஒரு வேளை பேலன்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஆன்டிதேசிஸ்ன்னு நம்ம நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லது பண்ணுறதுக்கு கூட சம்டைம்ஸ் கெட்டவனாக இருக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ கான்ட்ராஸ்டான ரெண்டு விஷயங்கள் ஒரு லைனில் இருக்குது. ஆனால் அதில் நல்ல விஷயந்தான் இருக்குது. அதை கன்வே பண்ணுற விதம் தான் வேறு மாதிரி இருக்குது. அது புரியாத மாதிரி இருக்கே தவிர, அவங்க சொல்ல வர்ற அந்த இமோஷன், அந்த ஒரு மீனிங் வந்து நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணால் தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஒன், பன். பன்னா என்ன அப்படின்னா, அ ப்ளே ஆன் வேர்ட்ஸ் வித் மல்டிபிள் மீனிங் ஆர் சவுண்ட். இப்போ நம்ம ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹியூமரஸாக கிளவராக நம்ம வந்து கன்வே பண்ணுறோம். ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அதை எப்படி நம்ம ப்ராப்பராக கன்வே பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த பன் அப்படின்றது ஒரு ஹியூமரஸ் டோனில் தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹியூமர் கொண்டு வரணும்னு நினச்சாங்க, ஒரு டபுள் மீனிங் வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த பன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வை வாஸ் த மேத்ஸ் புக் சேட். ஸோ மேக்ஸ் புக் எதுக்காக சேடாக இருந்துச்சு அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னா, பிகாஸ் இட் ஹேட் டூ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ இது டபுள் மீனிங் இல்லையா? டூ மெனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஹியூமன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளமையும் நம்ம ப்ராப்ளம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி மேக்ஸில் நிறைய சம் இருக்கும், அதில் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ டபுள் மீனிங். ஒரு வேர்டு வந்து ரெண்டு மீனிங் கொடுக்குது. மனுஷனுக்கு எப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது அவன் சேடாக இருப்பானோ, அதே மாதிரி மேக்ஸ் புக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அது சேடாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு வேர்டுக்கே ரெண்டு மீனிங், மல்டிபிள் மீனிங் கொடுக்கறது தான் பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹியூமரஸ் டோனில் இருக்கும். 3 டைப்ஸ் இருக்குது. ஹோமோஃபோனிக் பன், ஹோமோகிராஃபிக் பன் அண்ட் டபுள் மீனிங் பன். தென் சினெக்டக்கி அப்படின்றது என்னென்னா, சம்திங் ரெப்ரசன்ட் த ஹோல்.
ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். அத வந்து இன்டைரக்ட்டா சொல்ற மாதிரி. இல்ல அப்டின்னா, நம்ம இன்டைரக்ட் அப்டின்றத விட, நம்ம இன்னுமே எஃபெக்டிவா, இன்னும் கிரியேட்டிவா, ஆப்போனன்ட்ட திங்க் பண்ற விதத்தில சொல்றது. சில பொயட்ரிலாம் நம்ம ரீட் பண்ணோம் அப்டின்னா, டைரக்ட் மீனிங்கே இருக்காது. அவங்க இன்டைரக்ட்டா தான் அதில பேசியிருப்பாங்க. நம்ம நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே புரியும், அவங்க இத பத்தி தான் பேசியிருக்கிறாங்க அப்டின்றது. அந்த மாதிரி ஒரு வேர்ட் வந்து ஆன் த ஹோல ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி, இல்ல வேற ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கிறது தான் சினெக்டக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காட் அ நியூ செட் ஆஃப் வீல் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து நியூ செட் ஆஃப் வீல் அப்படின்றது அவங்க வந்து ஏதோ வீல் வாங்கியிருக்கிறாங்க, இல்ல டயர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். பட் அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கார் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? கார் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா சொல்லாம, செட் ஆஃப் வீல்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான். இப்போ வீல் அப்படின்றது கார்ல இருக்கிற ஒரு பார்ட் இல்லையா? அத மீன் பண்ணி ஒரு ஆன் த ஹோல் ஒரு இமேஜ கிரியேட் பண்றது. சம்டைம்ஸ் ஹியூமன மென்ஷன் பண்ணும்போது, ஆர்ம்ஸ்ன்னோ இல்ல ஹேண்டுன்னோ மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி சொல்லும்போது அது கம்ப்ளீட்டா அந்த ஹியூமன தான் சிம்பலைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்ல இருந்துட்டு ஒரு பார்ட் எடுத்து மென்ஷன் பண்ணி, அது மூலமா அந்த ஹோல ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டானமினா என்ன அப்படின்னா, a word is replaced by a closely associated word. For example, the pen is powerful than the sword. அதாவது பென் அப்புறம் ஸ்வாட் கத்தியையும் பேனாவையும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நைஃபுக்கு எந்த அளவுக்கு பார் இருக்குதோ அதால் என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக இந்த பென் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பென் வச்சு நம்ம யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எழுதி மக்களுக்கு அவங்கள பற்றி தெரியப்படுத்துகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு செய்ய முடியாததை இந்த பென் அதில் இருக்கிற இங்க் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய அதோட கனெக்ட் ஆகக்கூடிய வேற ஒரு வேர்டை வச்சு அந்த லைனில் ரீப்ளேஸ் பண்ணுறது, இதை தான் மெட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலி அப்படின்னா என்னென்னா, an exaggeration used for emphasize or effect. ஒரு விஷயத்த நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும், இல்லை அதை வந்து ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எக்ஸாசரேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது. ஐ ஹாவ் டோல்ட் யூ அ மில்லியன் டைம்ஸ். நான் உன்ட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை சொல்லிட்டேன், படித்து சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எதையும் படித்து சொல்ல போகிறதில்ல. 1000 தடவையும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். மிஞ்சி போனால் ஒரு 10 டைம்ஸ் சொல்லியிருப்போம். ஆனால் 1000 தடவைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி, அப்போவாது அவங்களுக்கு புரியணும், அந்த கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அந்த விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது. இதை தான் ஹைப்பர்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லாஸ்ட் ஒன் ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா என்ன அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் 2 கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ், லிவிங் டெட், பிட்டர் ஸ்வீட், இந்த மாதிரி 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள் ஒரு சென்டென்ஸில் இல்லை ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸில் வர்றது. ஸோ லிவிங் அப்படின்றது வாழ்கிற ஒருத்தங்க, டெத் அப்படின்றது இறந்து போனவங்க. ஸோ தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, நடப்பணமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது வந்து உயிரோடு இருந்தால் தான் நடக்க முடியும். பிணம் அப்படின்றது வந்து இறந்து போனவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கான்ட்ராஸ்டான விஷயங்களை ஒன்றா சேர்த்து ஒரு வேர்டாக சொல்கிறது தான் ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைம் அண்ட் மீட்டர். ரைம் அப்படின்னா என்னென்னா, ரிப்படேஷன் ஆஃப் சிமிலர் சவுண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்டு. ஸோ ஒரு சென்டென்ஸில் எண்ட் ஆஃப் த வேர்டு வந்து, எண்ட் ஆஃப் த சவுண்ட் ஆர் எண்ட் ஆஃப் தி வேர்டு வந்து கரெக்டாக அது ரிப்பீட் ஆகிறது, ஒரே சவுண்ட் ரிப்பீட் ஆகிறது தான் ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேட் சாட் ஆன் தி மேட். ஸோ சவுண்டும் ரிப்பீட் ஆகுது, லெட்டர்ஸும் ரிப்பீட் ஆகுது, வேர்ட்ஸும் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இதை தான் ரைம் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டர்னா என்ன அப்படின்னா, rhythmic pattern of stressed and unstressed syllable in a line of poetry. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐஎம்பிக் பென்டாமீட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 5 லைன்ஸ், 5 ஐஎம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய மீட்டர்ஸ் இருக்குது, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் இருக்குது. அதை பொறுத்து லைன், அந்த மீட்டர் எல்லாமே டிஃபர் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரிதமிக் பேட்டர்ன். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பொயட்ரியில் ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 4 பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு பேட்டர்ன் வந்து என்ன மாதிரி இருக்குது, அந்த சிலபிள்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலி லிட்ரரி டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு பொயட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் தீம்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த பொயட்ரி வந்து என்ன சென்ட்ரல் ஐடியா, என்ன மெசேஜ் வந்து அதில் சொல்கிறாங்க, எதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அதை தான் தீம் அப்படின்னு சொல்லுவோம். தென் டோன் அப்படின்னா என்னென்னா, என்ன மாதிரியான ஆட்டிடியூடில் எழுதியிருக்கிறாங்க, என்ன ஃபீலிங், என்ன இமோஷன் அவங்க கன்வே பண்ணணும்
பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. ஸோ டோன் ஆஃப் தி போம் அப்படின்றது ஆத்தரோட அந்த ஒரு ஆட்டிடியூட், என்ன மாதிரியான ஒரு டோனில் இதை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை ரொம்ப மெலன்கலிக் டோனில் சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை அக்ரெசிவாக பேசியிருக்கிறாங்களா, இந்த மாதிரி டோன் டிஃபர் ஆகும். தென் மூட் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது. அந்த பொயட்ரியில் வந்து இமோஷ்னலான எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீடர்ஸ்க்கு வந்து அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இமோஷ்னலான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இல்லையா, இல்லை நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ரீடர்ஸ்குள்ளே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது, என்ன மாதிரியான மூட் செட் பண்ணுது அந்த பொயட்ரி அப்படின்றது இருக்குது. லாஸ்ட் ஒன் ஜான்ரா, என்ன மாதிரியான ஜான்ராவில் அவங்க எழுதுகிறாங்க அப்படின்றது. லிட்ரேச்சரில் நிறைய ஜான்ராஸ் இருக்குது, லைக் ட்ராஜடி, காமெடி, எப்பிக், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதில் என்ன மாதிரியான ஜான்ராவில் அவங்களோட ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் லிட்ரரி டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி லிட்ரரி ஃபார்ம் அப்படின்றதுல ஒரு பெரிய கேட்டகரி, ஒரு வாஸ்ட் ஏரியா. அதை வந்து எந்தளவுக்கு கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு, அது என்னென்ன அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் ரொம்பவே ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.